Hi Crazy Cars viewers, Chera Tokun OMR branch la irundhu நம்ம இந்த month இப்ப வீடியோ போஸ்ட் பண்ற மாடல்ஸ் எல்லாமே வந்து ரீசன்ட் கலெக்ஷன்ஸ் மாடல்ஸ் இப்ப கொண்டு வந்திருக்கோம். எல்லா vehiclesமே certified vehicles and vehicle quality wise எல்லாமே ஜெனுவனா இருக்கு. டிசம்பர்ல உங்களுக்கு நிறைய ஆஃபர் ஸ்கீம்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த ஈவென்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். So pre-owned cars நீங்க பார்த்துட்டு லோ பட்ஜெட் ஆர் ஹை எண்ட் லைக் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. 1.5 lakhs பட்ஜெட்ல பாக்குறீங்க இல்ல 5 lakhs and above பாக்குறீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பிரைசிங் ரேஞ்சில நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் கார்ஸ் வந்து இப்போ டிஸ்ப்ளேல இருக்கு. எல்லாமே ரீசன்ட் மாடல்ஸ் நியர்பை 5 years ஓல்டு வெஹிக்கிள்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ப்ரீ ஓன்ட் வெஹிக்கிள்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா டேரெக்டாக விசிட் பண்ணுங்க இல்லை கால் பண்ணுங்க. நீங்கள் என்கொயரி பண்ணுற வெஹிக்கிள்ஸோட டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணுற மாடல்ஸ் ஓஎம்ஆர் அவுட்லெட்டோடது நியர்பை 450+ வெஹிக்கிள்ஸ் வந்து சிட்டியில் ரெடி ஃபார் சேலில் ரெடியாக இருக்கு. ஸோ கலெக்ஷன்ஸ் வைட் ரேஞ்சில் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச வெஹிக்கிளை நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்கீம் வைஸ் டிசம்பர் மந்த் உங்களுக்கு அட்ராக்டிவ் ஸ்கீம்ஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். ஸோ கால் பண்ணுங்க, உங்களுக்கு டீடைல் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிற அகைன் ஒரு ஆட்டோமேட்டிக் 7-seater மாருதில இருந்து XL6. ஸோ எர்டிகா பார்க்குறவங்க கொஞ்சம் பிரைசிங் அப்கிரேடாக போகணும் போது XL6 பார்ப்பாங்க. ஏன்னா எர்டிகாவோட XL6ல கொஞ்சம் அப்பியரன்ஸ் அண்ட் இன்டீரியர்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அதனால XL6 நிறைய கஸ்டமர்ஸ் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல தேடிட்டு இருக்காங்க. அதில் இது XL6ல ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்திருக்கும். பெட்ரோல் வேரியன்ட் 2021 சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. 36,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் ரீசெண்டாக எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இந்த மாடல் நம்ம 12,10,000 கோட் பண்ணிருக்கோம். பிரைசிங் ஃபிக்ஸட் பிரைசிங் இல்லை, நெகோஷியபிள் தான். ஸோ 7-seater ஆட்டோமேட்டிக் பாக்குறீங்கன்னா இந்த மாடல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அண்ட் மெயின்டெனன்ஸும் டேம் சீப்பா இருக்கும். அதர் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது 7-seaterல மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கிற மாடல் இதுதான். பிரைசிங்கும் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் நல்லாவே பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டிசம்பர்ன்றது இந்த வீக்கெண்ட் ஈவெண்ட்டுக்கு இந்த மாடலுக்கும் நம்ம வந்து கோல்ட் ஸ்கீம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீக்ல நீங்க புக் பண்றவங்களுக்கு ஸ்பாட் புக்கிங் கஸ்டமர்ஸ்க்கு கோல்ட் காயின் ஸ்கீம் போயிட்டு இருக்கு. அது இல்லைனா அசசரி ஸ்கீம் போயிட்டு இருக்கு. ஸோ டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க, பிரைசிங் வைஸ் பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாம். நால் பிராண்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்கும் ட்ரைபர் 1 liter இன்ஜின். இதோட வேரியன்ட் பாத்தீங்கன்னா 2021 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர்ஸ் 14,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, ப்ளூ கலர். அண்ட் இதோட வேரியன்ட் வந்து டாப் அண்ட் RX Z 1 liter இன்ஜின். இது வெஹிக்கிள் வந்து 7-seaterல உங்களுக்கு என்ட்ரி லெவல், அதாவது உங்களுக்கு லோ பிரைசிங்ல கேட்கறவங்களுக்கு இந்த மாடல் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். பிரைசிங்கும் பாத்தீங்கன்னா 690 தான். இந்த 2021 மாடல்ல ஒரு 7-seater பார்க்கும்போது இந்த பிரைசிங் ரொம்பவே கம்மி. எந்த ஒரு வேரியன்ட்டோ கம்பேரிசனுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா உங்களுக்கு அரௌண்ட் 8 lakh and above தான் வருது. லைக் ஓல்டு இனோவாவோ இல்லை எர்டிகா இல்லை XL6 இல்லை அதர் SUV 7-seater போனீங்கனால மினிமம் உங்களுக்கு 8 lakh and above தான் ஸ்டார்டிங்லேயே வருது. பட் உங்களுக்கு இது வந்து 2021ல பிலோ 7 lakhல வருதுன்றது ரெனால்ட்ல மோஸ்ட்லி ட்ரைபர் தான் அதிகமாக சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ ட்ரைபர் 7-seater பார்க்குறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணுங்க. பிரைசிங் வைஸ் பெஸ்ட் ரேட் பண்ணலாம். அண்ட் டில் டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அப்கமிங் சர்வீஸ் டியூ இருந்தாலும் உங்களுக்கு பிஃபோர் டெலிவரி உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். பலைனோல டீசல். ஸோ மாடல் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்விஃப்ட் டீசல் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அகைன் வந்து பலைனோல டீசல் இருக்கு. இந்த மாடல் வந்து 2017 சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. 46,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஜெட்டா வேரியன்ட். இந்த மாடல் நம்ம ஷோரூம்ல 5.5 வந்து பிரைசிங் கோட் பண்ணிருக்கோம். பிரைசிங் நெகோஷியபிள். வெஹிக்கிள் கண்டிஷன் நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் எல்லாமே நீட்டா இருக்கு. ஸோ டீசல் மாடல்ல பலைனோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கால் பண்ணுங்க, ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் டவுன் பேமெண்ட் 50,000 பே பண்ணா இந்த மாடலுக்கு நம்ம லோன் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். ஹோண்டா சிட்டி 4th generation ஃபேஸ் லிஃப்டடுக்கு முந்தின வேரியன்ட் இது. ஸோ 4th generationோட ஃபர்ஸ்ட் வேரியன்ட் இது. 2015 மாடல் மிட் வேரியன்ட் SV. அண்ட் இதோட கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 93,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஓனர்ஷிப் 3rd இருக்கு. கோல்டன் ப்ரௌன் கலர். இந்த மாடலுக்கு நம்ம ஷோரூம்ல கோட் பண்ற பிரைசிங் 4,90,000. ஸோ பிலோ 5 lakh உள்ள உங்களுக்கு ஒரு சிட்டி ரீசன் மாடல் வந்துன்றது மார்க்கெட்ல ரொம்ப கம்மி தான். பட் இந்த மாடல் வந்து உங்களுக்கு சேல் வரதுக்கு மெயின் ரீசன் ஓனர்ஷிப். பட் 3rd ஓனர்ஷிப்பா இருந்தாலுமே டில் டேட் கம்பெனி சர்வீஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேஜர் ரிப்பேர் ஒர்க்ஸ் எதுவுமே பெண்டிங்கோ அப்கமிங் சர்வீஸ் வர மாதிரி உங்களுக்கு வந்து எதுவும் டியூ கிடையாது. ஸோ சிட்டில மிட் வேரியன்ட் நல்ல ஒரு பிரீமியமா வேணும்ன்ற ஹோண்டா சிட்டி கிளாசிக் லவர்ஸா இருந்தீங்கன்னா இந்த மாடல் சூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இந்த மாடல் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஆன ஷேப் இது. 2014ல இருந்து டில் 17 வரைக்கும் இந்த மாடல் நல்ல மூவ்மெண்ட் ஆனது. அண்ட் இந்த கலரும் யூனிக் கலரும் கூட. ஸோ இந்த வேரியன்ட்டுக்கும் உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் வேணும்னா ஒரு 50,000 குள்ள பே பண்ணா பேலன்ஸ் நம்ம வந்து லோன் ஆப்ஷன் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளோட ஸ்பெக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் பேசிக் என்ட்ரி லெவல்ல இருந்து உங்களுக்கு டியூவல் ஏர்பேக் அண்ட் ABS வந்து மேண்டேட்டரியா வந்துடும். இந்த மாடல் SVன்றதுனால டாப் அண்ட் V பிளஸ் அண்ட் மிடில் வேரியன்ட் S இது ரெண்டுத்துக்கும் உண்டான மிடில் ஆப்ஷன்ல இருக்கும். அலாய் வீல்ஸ் வரும். அண்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல், மியூசிக் சிஸ்டம், க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனா இந்த மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷனோட டாப் எண்டோட கொஞ்சம் கம்மியா இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ விசிட் பண்ணி பாருங்க. நம்ம ஃபர்தர் டீடைல். ஹுண்டாயில வெனு வேரியன்ட் இது. அண்ட் Sல வந்து உங்களுக்கு DCT ஆட்டோமேட்டிக் 1 liter டர்போ. அண்ட் கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 48,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ரன் ஆயிருக்கு. சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. வெஹிக்கிள் கண்டிஷன் நல்லா இருக்கு. மேஜர் ரிப்பேர் ஒர்க்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் பாக்குறீங்கன்னா இந்த மாடல் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பெட்டராவே இருக்கும். இந்த மாடல் நம்ம ஷோரூம்ல 875 கோட் பண்ணிருக்கோம். பட் உங்களுக்கு இயர் அண்ட் டிசம்பர் ஆஃபர்னு உங்களுக்கு ஸ்கீம்ஸ் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாடல் பாருங்க, நம்மளால என்ன பெஸ்ட் பிரைஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாடலுக்கும் உங்க டவுன் பேமெண்ட் 50,000 குள்ள பே பண்ணா போதும். பேலன்ஸ் நீங்க வந்து பினான்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்
ஒரு என்ட்ரி லெவல் சப் எஸ்யூவி மாதிரி பாக்குறீங்கன்னா இந்த மாடல் உங்களுக்கு ரொம்பவே காம்பாக்டா இருக்கும் அண்ட் சிட்டி அண்ட் ஹைவேக்கும் கூட அண்ட் டிசிடி ஆட்டோமேட்டிக் டர்போன்றதுனால உங்க பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு லாகிங் இருக்காது. கேபின் வைஸ் நீட் அண்ட் கிளீனா இருக்கு. என்ட்ரி லெவல் ஒரு எஸ்யூவி செக்மெண்ட் நீங்க போகணுன்றவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸும் சரி அண்ட் மைலேஜும் நல்லா இருக்கும். டேட்டா விசிட் பாருங்க நம்ம நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். 2017 இருக்கிற ஹோண்டா சிட்டி வி வேரியன்ட் இது அண்ட் பில ஆட்டோமேட்டிக் சிவிடி. இதோட டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு அண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு 70,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த மாடல் நம்ம ஷோரூம்ல 7,10,000 வரைக்கும் பிரைசிங் கோட் பண்ணிருக்கோம். பிரைசிங் நெகோஷியபிள். இந்த மாடல் வந்து ஃபேஸ் லிஃப்டட் 4th ஜெனரேஷன் வெஹிக்கிள் இது. ஸோ ஹெட்லைட்ல இருந்து உங்களுக்கு பம்பர்ஸ்லாம் சின்னதா மாடிஃபை பண்ணிருப்பாங்க. 4th ஜெனரேஷன்ல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ண மாடல். லுக் வைஸ் நீட் அண்ட் கிளீனா இருக்கு. ஸோ சிட்டி ஆட்டோமேட்டிக் சிவிடி பார்க்கணுன்றவங்க இந்த மாடல் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பெஸ்ட் பிரைஸ் பேசிக்கலாம். அண்ட் இதுல இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ஸ் வெறும் கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல. அண்ட் ஹோண்டா வெஹிக்கிள்ஸ்க்கு இப்போ நம்ம ரீசெண்டா வந்து பர்ச்சேஸ் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ஆஸ் யூஷுவல் ஹோண்டால இருந்து வாரண்டி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் வெஹிக்கிள் சர்வீஸ் ஹிஸ்டரி நம்ம 1 year or 6 month வாரண்டி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரம் ஹோண்டால இருந்து. ஸோ ஹோண்டா ரிலேட்டடான அஷூரன்ஸோட உங்களுக்கு வேணுன்றவங்க நம்ம கால் பண்ணுங்க. நம்ம உடனே டீடைல்ஸ் ஃபர்தரா ஷேர் பண்ணுவோம். சிட்டி ஆட்டோமேட்டிக் இது வந்து வி 2017 சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. சில்வர் கலர் அண்ட் இந்த மாடலுக்கு நம்ம கோட் பண்ற பிரைசிங் 7,50,000. பிரைசிங் நெகோஷியபிள். அண்ட் இந்த மாடலுக்கு இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. கிலோமீட்டர் 56,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக் பாக்குறீங்கன்னா வாங்க, நம்ம கிட்ட இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. 2017 இருக்கு, 19 இருக்கு அண்ட் 21 இருக்கு அண்ட் 16 இருக்கு. ஸோ சிட்டிலேயே நம்ம கிட்ட வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துருக்கிற மாடல் சில்வர் கலர். ஸோ இதுல ஒயிட்டும் இருக்கு அண்ட் கோல்டன் ப்ரௌன் இருக்கு. ஸோ டீடைல்ஸ் வேணுன்றவங்க கால் பண்ணுங்க. அண்ட் இந்த மாடலுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் உண்டு. ஆஸ் யூஷுவல் 50,000 குள்ள பே பண்ணா போதும். பேலன்ஸ் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி 2019 ஹோண்டா சிட்டி ZX வேரியன்ட் இது சிவிடி அண்ட் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் 54,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு அண்ட் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு மே வரைக்கும் இருக்கு. இந்த மாடல் வந்து இருக்கிறதுலே டாப் அண்ட் வேரியன்ட் சிட்டி ஆட்டோமேட்டிக்ல சிவிட்ல ZX வேரியன்ட். இது மற்ற மாடலுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா இதுல எல்லாமே எல்இடி லைட்ஸ் வரும் அண்ட் உங்களுக்கு சன்ரூஃப் டெயில் லைட்ஸ் எல்லாமே எல்இடி அலாய்ஸ் வரும். ஸ்டாண்டர்டா வந்து உங்களுக்கு வந்து டாப் அண்ட் இந்த ZXல வந்து 6 ஏர் பேக்ஸ் வரும். ஸோ சேஃப்டி வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் வந்து 6 ஏர் பேக் வரும். லெதர் சீட்ஸ் வந்துடும், பின்னோல் சீட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ வெஹிக்கிள் கண்டிஷன் பர்ஃபெக்டா இருக்கு. அண்ட் இந்த மாடலோட நம்பருமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபேன்சி நம்பர்ஸ் 1000. மாடலுக்கு நம்ம வாரண்டியும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெஹிக்கிளோட ஃபர்தர் டீடைல்ஸ் வேணுன்றவங்க கால் பண்ணுங்க. இந்த மாடல் நம்ம ஷோரூம்ல 10,50,000 பிரைசிங் கோட் பண்ணிருக்கோம். பிரைசிங் என்ன மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ நம்ம பிரைசிங் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸ்கோடால ரேபிட் டீசல் எலிகன்ட் வேரியன்ட் இது 2012 சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் 126 ரன் ஆயிருக்கு. அண்ட் நம்ம கோட் பண்ற பிரைசிங் 3,65,000. பிரைசிங் நெகோஷியபிள். ஸோ டீசல் சடன் வெஹிக்கிள் இப்போ நிறைய மாடல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ டீசல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாடலும் உங்களுக்கு வந்து சூட்டபிளான மாடல். ஏன்னா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், மைலேஜும் நல்லா வரும். மெயின்டெனன்ஸ் வைஸ் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது லிட்டில் பிட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அதிகமாக தான் இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் குவாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரைசிங் பெருசா தெரியாது. அண்ட் மைலேஜ் 20 and above ஷோரா வரும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்ல டாப் ஸ்பீட் போற மாடல் இது. ஸோ டீசல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்கோடால உங்களுக்கு ரேபிட் ரெடியா இருக்கு, எலிகன்ஸ் இருக்கு அண்ட் நம்ம கிட்ட ஆக்டிவ் 2-3 மாடல்ஸும் சேலுக்கு ரெடியா இருக்கு. டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க. பிரைசிங் வைஸ் பெஸ்ட் ரேட் பண்ணலாம். அண்ட் இந்த மாடலுக்கும் செலக்டிவ் பிராண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து லோன் ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி இந்த மாடலுக்கு வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணுங்க. சிட்டி எடுத்துட்டு வந்திருக்கும் 2016. இது வந்து ஆட்டோமேட்டிக் சிவிடி அண்ட் எஸ்வி வேரியன்ட் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. அண்ட் கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 72,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இந்த மாடல் நம்ம கோட் பண்ற பிரைசிங் 6,40,000. பிரைசிங் நெகோஷியபிள். ஸோ இதுவும் கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கிற ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். பிஃபோர் போஸ்ட் பண்ண வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் இருக்கு, சில்வர் இருக்கு, அகைன் இது கோல்டன் ப்ரௌன். ஸோ கலெக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்ல இந்த தடவை நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஃப்ரம் ஹேட்ச்பேக், செடான் அண்ட் என்ட்ரி லெவல் எஸ்யூவி அண்ட் ப்ராப்பர் எஸ்யூவி. ஸோ எல்லாத்துலயுமே நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக் ப்ரிஃபரபிளா பாக்குறவங்க கால் பண்ணுங்க. இன்னும் நிறைய சாய்ஸஸ் இருக்கு, ஷேர் பண்றோம். அதுக்குண்டான பிரைசிங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டாடால வந்து டியாகோ எடுத்துட்டு வந்திருக்கோம். XZ பெட்ரோல் இது சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. 2019 56,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. பெட்ரோல் வேரியன்ட். இந்த மாடலுக்கு நம்ம கோட் பண்ற பிரைசிங் 4,25,000. பிரைசிங் நெகோஷியபிள். ஹேட்ச்பேக் பார்த்து உங்களுக்கு பிகினரா இருக்கீங்க இல்ல டாடால உங்களுக்கு ப்ரிஃபரபிளா வேணும்ன்றவங்க இந்த மாதிரி மாடல் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு காம்பாக்டா இருக்கும், சேம் டைம் ஹெவி மெயின்டெனன்ஸ் இருக்காது. அண்ட் இப்போ ரீசெண்டா வர மாடல்ஸ் எல்லாமே டாடால அந்த பில் குவாலிட்டி வைஸ் நல்லாவே சேல் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா டாடால இப்போ நிறைய என்கொயரி வருது. அந்த பில் குவாலிட்டியை பொறுத்து எங்களுக்கு கஸ்டமர்ஸோட என்கொயரி நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த லெவலில் இந்த மாடலுமே நல்ல ஒரு பில் குவாலிட்டி இருக்கிற மாடல். ஸோ ஹேட்ச்பேக்ல நியர்பை 4 lakhs பட்ஜெட்ல பாக்குறீங்கன்னா இந்த மாடல் உங்களுக்கு ரொம்பவே வந்து சூட்டபிளா இருக்கும். இது இல்லாம இன்னும் நிறைய மாடல்ஸ் டாடால வச்சிட்டு இருக்கோம். இந்த மாடலுக்கு நம்ம 50,000 குள்ள டவுன் பேமெண்ட் பண்ணால பேலன்ஸ் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டீடைல்ஸ் வேணும்ன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கால் நம்பர்